உனக்காக வத்த குழம்பு கேட்டேன்னு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ அக்கா, அதேதான். சொன்னா நம்ப மாட்டீங்க. 2 நாளா வத்த குழம்பு சாப்பிடணும்னு அப்படி ஒரு எண்ணம். அப்படியா? நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ராணிமா, நானும் எத்தனையோ இடத்துல வத்த குழம்பு சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க வீட்டு வத்த குழம்போட ருசியும் மனமும் வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. அது எப்படி ராணிமா இவ்ளோ ருசியா வத்த குழம்பு வைக்கிறீங்க? அது என்னது பெரிய இந்த கம்பு சுத்துற மாதிரி இந்த கடலை பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் பொடி ஆக்கிக்கணும். சுண்ட வத்தல வறுத்து எடுத்துக்கணும். வெங்காய தக்காளிய வதக்கணும். புளி கரைச்சல கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணா எல்லா வீட்டுல வைக்கிற வத்த குழம்பு வந்துடும். ஆனா குழம்பு கொதிச்சுட்டு வரும்போது சின்னதா ஒரு வெல்லத்தை சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ராணி வீட்டு வத்த குழம்பு வந்துடும். குழம்பு ருசியா இருக்கும், அப்படியே கப 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 கபன்னு இருக்கும். இது இந்த கசப்புல இனிப்பு இறங்கும் போதுதான் ஒரு தனி ருசியே வரும். வத்த குழம்பு ருசி மட்டும் இல்ல, அதுல சேர்க்கிற மணத்தக்காளி இருக்க வயித்துல ஒரு பொண்ணு இல்லாம ஆத்திடும். சரி ராணிமா, இனிமே நீங்க சொன்ன மாதிரியே வத்த குழம்பு வச்சு நானும் அசத்திடுறேன். அப்படி பண்ணுங்க, அசத்துங்க. ஆனா இது ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது இது ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்களே, என்னமோ அது டீ ஒண்ணு. டேய் என்னடி அது டீ ஒண்ணு என்னமோ கொடுப்பாங்களே, ராயல்டி. அந்த டீ அது எனக்கு கொடுத்துருங்க. சரியா? சரியா? கண்டிப்பா கொடுத்துட்டா போச்சு. ராணி அம்மாவுக்கு இல்லாததா? அப்புறம் பொன்னி கோயில் திருவிழா எல்லாம் போயிட்டு வந்துட்டே போல இருக்கு. அப்படியே அந்த போட்டி இந்த போட்டின்னு தூள் கிளப்பி இருக்கே போல இருக்கு. உங்களுக்கு செய்தி வந்துருச்சா? நம்ம ஊர் பத்தின விஷயம் எனக்கு வராம இருக்குமா? ஆமாக்கா, திருவிழா எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பந்தக்கால் நடுறதுல இருந்து பரிவட்டம் கட்டுற வரைக்கும் அப்பா அழகா ரெடி பண்ணிருந்தாரு. இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க பிரசாதம். தாயே, என்னையும் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்க. எடுத்துக்கோங்க. சரி குடு. அப்புறம் கோயில்ல வேற என்ன விசேஷம்? வேற என்ன விசேஷம்? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. அப்படியா? நான் வேற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே.